தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மீனவ கிராமங்களில் ஆலந்தலையும் ஒன்று. இந்த கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் அவர்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். கரையில் மண் அரிப்பு ஏற்படுவதுடன் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இவ்வூர் மக்கள் 20 ஆண்டு காலமாக தூண்டில் பாலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். 20 ஆண்டுகள் ஆகியும் எந்த கோரிக்கையும் முதல்வரிடம் செல்வதே இல்லை. அதிகாரிகளை பலமுறை சந்தித்து பேசியும் இந்த தூண்டில் பாலம் அமைத்து தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தும் எதுவுமே நடைபெறாத காரணத்தால் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் அதிக அலை சீற்றம் காரணமாக, கடல் சீற்றம் காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். கடல் சீற்றம் காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடுவதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். அதாவது அரசுக்கு தான் எங்களால வருமானம் கூட போகுது. அந்நிய செலவாணி பணத்தை நாங்கள் கொண்டு வரோம், வெளிநாட்டுக்கு கொண்டு போறோம். எவ்வளவோ எக்ஸ்போர்ட் மீன் எங்களால் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தூண்டில் பாலத்தை அமைச்சு கொடுத்தா இன்னும் எவ்வளவோ அரசாங்கத்துக்கு எங்களாலையும் நன்மை இருக்கு. மீன் வளத்தை நாங்கள் பெருப்பி கொண்டு வருவோம். இதை தயவு செய்து இந்த தூண்டில் பாலத்தை நீங்க கொண்டு கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு நாங்கள் இன்னும் நவீன முறையில் நாங்கள் விசைப்படகு வச்சு நவீன முறையில் எப்படியெல்லாம் மீன் பிடிக்கலாம்னு எங்களுக்கு வசதி செஞ்சுதாங்க. இந்த நாங்கள் கேட்கறது ஒண்ணுதான், இந்த தூண்டில் பாலம் மட்டும்தான். கடல் சீற்றத்தில் இருந்து பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்று ஆலந்தலை மீனவ கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துசாமி.